இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல மேங்களூர்ல ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு வர நம்ம அர்ஜுன் தாஸோ அவங்க ஒய்ஃப் ஆனாவோடையும் அவங்க பையனோடையும் வாழ்ந்துட்டு வராருங்க. அவங்க கூடயே அவங்க மச்சான் யோகி பாபுவும் அவங்களோட மாமியார் பலிபகரிசியும் இருக்காங்க. ஒரு நாள் அர்ஜுன் தாஸோ தன் பையனை ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுக்கு லேட்டா போறதுனால வேற ஒருத்தர் கூட்டிட்டு போயிடுறாருங்க. இப்போ பிளாஷ்பேக்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி ஈவில ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம அர்ஜுன் தாஸோ ஈவி கட்டுறதுக்காக மக்கள் கொடுத்து பேமெண்ட் எடுத்து பர்சனலா ட்ரேடிங் பண்ணி ஸ்கேம் பண்ணிருக்காருங்க. பிரெக்னெண்டா இருக்கிற ஆனா பெண்ணும் போலியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ரெண்டுக்கு வர்றவங்களுக்கும் மீடியேட்டர் வேலை பார்க்குற மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வடிவகரிசியும் அவங்க பையன் யோகி பாபுவும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அது மூலமா பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணி பர்சனலா யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஒரு சம்பவத்தால அவங்க எல்லாருமே ஒரே நாள்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் கல்யாண சுந்தரமும் இவங்க எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ண முடிவு பண்ணதுனாலதான் இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்து இப்ப மேங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட்ல ஸ்கூலோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போது நம்ம ஆனாவோட பையனை கூட்டிட்டு போனது இன்ஸ்பெக்டர் கல்யாண சுந்தரம் தானே உங்களுக்கு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கான் சிட்டி படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.